பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் போட்டி நடத்துவது வழக்கம். ஆனால் பள்ளி ஆசிரியர்களுக்காக மாணவர்கள் நடத்திய வித்தியாசமான போட்டிகளை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இது. ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக முன்னாள் மாணவர்களால் சமர்ப்பன் என்ற வித்தியாசமான நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை மகிழ்விக்கவும் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். 3வது ஆண்டாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை முழுவதும் உள்ள 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 600 ஆசிரியர்களை பள்ளியில் ஒருங்கிணைத்தனர். பின்னர் அந்த ஆசிரியர்களுக்கான பல்வேறு போட்டிகளையும் நடத்தினர். ஜென்ரலாக கல்ச்சுரல்ஸ் நடத்துவாங்க. கல்ச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாத்தியார்கள் டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ப்ரைஸஸ் வின் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து டீச்சர்ஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி அவங்களும் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு என்ஜாய் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறோம். ஆசிரியர்களுக்கான மேடை நிகழ்ச்சிகள், கோலப்போட்டி, சமையல் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாணவர்கள் நடத்தும் இந்த போட்டி தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் ஆசிரியர்கள். இந்த ப்ரோக்ராம் ஆன் சமர்ப்பன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு ஆசிரியராக இருந்து திருப்பி ஸ்கூலிங்க்கு வர மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப ஆர்வமோடு தான் இங்கே கலந்துக்கிறோம். பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்குது. இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப சிம்பிளாக லைட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். இட்ஸ் வெரி குட். நிறைய காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் லைட்டிங் த லேம்ப் ஒர்க் பண்ணோம். அதை கை வண்ணம்ங்கிற டாபிக். இட்ஸ் வெரி குட். லேம்ப் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் வெரி குட். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த வட்டம் சன் தென் 12 நம்பர் ஆஃப் லேம்ப் லைட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால 12 ராசிஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். தீம் ஓரியன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியர்களை கௌரவிக்க ஆண்டுதோறும் மாணவர்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஆசிரியர் மாணவர் நல்லுறவை போற்றும் விதமாக அமைந்திருந்தது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் எஸ் ராஜா.